சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்கு சென்று சிக்கி தவித்து வரும் பெண்ணை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது தாய் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் புகார் அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த லிசா என்ற பெண்ணுக்கு திருமணம் ஆகி 3 குழந்தைகள் உள்ளன. கணவரை பிரிந்து தாயுடன் வாழ்ந்து வந்த லிசா சிகாப் என்ற முகவர் மூலம் சவுதி அரேபியா நாட்டிற்கு சென்றார். அங்கு அபு என்பவரது வீட்டில் லிசா வேலை செய்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த சில மாதங்களாக அபுவின் உறவினர் ஒருவர் லிசாவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக லிசா அவரது தாயாரிடம் தொலைபேசியில் தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த சில நாட்களாக லிசாவை அவரது தாயார் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது தொடர்பாக முகவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அபு வீட்டில் லிசா பணம் திருடி விட்டு தப்பிச் சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார். எனவே தனது மகள் லிசாவை மீட்டு தருமாறு அவரது தாய் நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். 8 மாதத்துக்கு முன்னாடி நான் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்தேன். ஊரில் எங்கள் அம்மா அப்புறம் ஒரு பையன் இருக்கான் 3 வயசில். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். வேலை கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு மேம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க இல்லாத டைமில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சரியில்லைங்க. அவங்க வந்து தப்பாக எங்கிட்ட எல்லாம் நடக்க நிறைய டைம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்போல்லாம் நான் அழுதுகிட்டு ஊருக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். இருந்தபோது என்னால் யாருக்கிட்ட எது சொல்கிறது எப்படி சொல்கிறது. நான் இங்கே வந்து கூட நான் நிறைய டைம் ஊருக்கு போகணுன்ட்டுலாம் அழுது அடம் பிடிச்சப்பெல்லாம் எனக்கு அடியும் அப்படி தான் எனக்கு கிடச்சிது. நிறைய போன காரணமே அவங்க வீட்டுக்காரர் சரியாக பார்க்கறது இல்லை சார். ஒரு 3 வயசான ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும். அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு உடம்பு சரியில்லை சார். எனக்கு நான் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன், கட்டுற வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதுக்கும் போக முடியல சார். வந்துட்டு இப்போ தான் ஹோட்டலில் எச்சி பாத்திரம் கழுகிட்டு தான் நான் பிழைக்கிறது.